அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லோரும் பெறலாம் ஞானம். மனித தேகமே உடல், மெய், கடம் என்றும் ஸ்தூல தேகம் என்றும் கூறப்பட்டது. ஐம்பூத கூட்டுறவே நமது உடலாகும். நமது உடலே இறைவன் குடிகொண்ட ஆலயம். அந்த உடலாகிய ஆலயத்தினுள் குடிகொண்டிருக்கும் இறைவனை அடைவதை பற்றி திருமூலர் தமது திருமந்திரத்தில் பின்வருமாறு பாடியுள்ளார். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. பாடல் 1823. உள் கூட்டல் அகம் = உள்ளம். ஊவும் அவ்வும் உள்ளே சேரும் இடமே உள்ளம் ஆகும். அங்கே இருக்கிறது நம் உயிர், ஜீவன். அது சாட்சாத் பரபிரம்மத்தின் ஓர் அணு அளவு ஒளி துளியே. நம் உள்ளே கோயில் கொண்டிருக்கும் இறைவன் இருக்கும் ஆலயமான உடலின் இரு கண்களே வாயில், கோபுரவாசல். நம் உடலின் உட்புகும் வாயில் நம் இரு கண்களே. சர்க்குரு மூலம் ஞான உபதேசம் பெற்றும் விளக்கம் கேட்டும் விளங்கிக் கொண்டவரே அறிவர் தன் ஜீவன் தான் அந்த சிவம் என்று, அந்த உயிர் ஒளிதான் சிவலிங்கம் என்று. நமது ஐம்புலன்களும் வினை வழி புறத்தே செயல்படுவதால் அவற்றை கள்ளப்புலன்கள் என்கிறார் திருமூலர். அதை கண்ணில், மணியில், ஒளியில் ஒருமைப்படுத்த எல்லாம் அதிலே ஒடுங்கி மணி விளக்காகி பிரகாசிக்கும். இதனைத்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஔவையார் கூறுகிறார். உடலாகிய ஆலயத்தை அறிந்து அதனுள் இருக்கும் இறைவனை வணங்க வேண்டிய முறையையும் அறிந்து வணங்கு என்கிறார். உடம்பாகிய ஆலயத்தின் உள் கோயிலில் பரபிரம்மே நம் உயிராக சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. உடம்பாகிய கோயிலுக்குள் ஜீவன் இல்லையெனில் நம் குடியிருக்க முடியாதே. ஜீவன் சிவம் இல்லையெனில் நாம் சவமல்லவா? நம் உடம்பாகிய கோயிலின் உள் இருக்கும் இறைவனை அறிந்து உணர்ந்து வாழும் ஞானிகள் இல்லாத ஊரில் நாம் குடியிருக்க வேண்டாம் என்பதையே கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஔவையார் கூறுகின்றார். கோயிலாவது ஏதடா, குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று சிவவாக்கியர் பாடி அருள்கிறார். நமது உடலே இறைவன் குடியிருக்கும் ஆலயம். இந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருப்பவனே உடம்பாகிய கோயிலில் இறைவனை காண்பான். தான் யார் என அறிந்து கொள்வான், உணர்ந்து கொள்வான். நம் உடம்பாகிய ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் இறைவனை அறிந்து உணர்ந்து தவம் செய்து இறைநிலையை அடைவது எப்படி என்பது போன்ற இரகசியங்களை திருவடி உபதேசமாக தந்து, திருவடி தீட்சையும் தந்து கன்னியாகுமரியில் உள்ள தங்கஜோதி ஞான சபை அன்பர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. மேலும் திருவடி தீட்சை பற்றிய விவரங்களை வள்ளல்யார்.com என்ற இணையதளத்தின் மூலமாக அன்பர்கள் தெரிந்து கொள்ளலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். ஞான சர்க்குரு திரு சிவசெல்வராஜ் ஐயா திருவடிகளே சரணம் சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையுமெல்லாம் ஓங்குக.